ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக பார்க்க போகிறோம். முளைக்கட்டின பச்சை பயிர் தோசை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு 2 தடவை அலசிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் அலசும் போது அதில் ஏதாவது தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்துடும். ஸோ ஒரு மூடி போட்டு 8 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட பருப்பில் எப்படி ரெடியாக இருக்குன்றதை பார்க்கலாம். நல்லாவே ஊறி வந்திருக்கு. ஸோ மேலே இருக்க போர்ஷன் கூட கொஞ்சம் லைட்டாக முளை கட்டி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கிச்சன் டவலில் நனைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட பருப்பெல்லாம் அந்த பவுல்லே போட்டு இது மாதிரி ஜஸ்ட் ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் முளை கட்டுறதுக்கு. ஸோ இது ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நான் இன்றைக்கி 7 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 70 கிராம் இருக்கும். நம்மளுக்கு பருப்போட ஸ்ட்ரென்த் அதிகமாக வேணுன்றதுக்காக நான் இன்றைக்கி அரிசி கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு தோசை கொஞ்சம் சாஃப்டாக தான் வரும். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரிசியோட லெவலை வந்து அதிகம் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு 2 தடவை அலசிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட பருப்பெல்லாம் எப்படி முளைக்கட்டி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட துணியெல்லாம் கரை பிடிக்காது. ரொம்ப ஈஸியான மெத்தட் கூட. ஸோ இந்த முளைக்கட்டின பயிரில் கால்சியம், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிடும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட பாடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த ஒரு டிசீஸும் அஃபெக்ட் ஆகாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். பயிரோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால நான் ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். பாதி அளவுக்கு நான் அப்புறமா தனியாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த எல்லா அரிசியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தோல் சீவின சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்த பேட்சுக்கு அந்த பருப்பு மட்டும் தனியாக அரைச்சி எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட தோசை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம தோசை மாவில் ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூடவே நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அது அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தோசை தவாவில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து அழகாக தோசை ஊற்றுங்க. தோசை ஊற்றுறதுக்கு சூப்பராகவே வரும். நான் இன்றைக்கி அரைச்ச மாவில் எனக்கு ஒரு 16 தோசை வந்துச்சு. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பயிரை கூடவோ குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இந்த தோசை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றி ஒரு லிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தோசை எப்படி ரெடியாக இருக்குன்றதை பார்க்கலாம். ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. நல்லா வெந்தது அந்த ப்ரௌனிஷாக தெரியுது. இன்றைக்கி நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தோசை செய்ய போகிறேன். ஸோ அதனால் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நான் இன்றைக்கி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண போர்ஷனை ஜஸ்ட் அப்படியே மடித்து எடுத்து வச்சோன்னா நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான தோசை ரெடி. இந்த தோசை வேகும் போது அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பயிர் மட்டும் முளைக்கட்டி வச்சுட்டிங்கன்னா இந்த தோசை ரெசிபி செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டிஷ் அது. இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னி, வெங்காய சட்னி இல்லை பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இது மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.